நம்ம எல்லா தாய்மார்களுக்கும் வர்ற முக்கியமான சந்தேகத்துக்கு விடை அளிக்க போகிறோம். எல்லா தாய்மார்களுக்கும் வர்ற முக்கியமான சந்தேகம் என்னென்னா, நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் பத்துதா இல்லையா, நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் பத்துதா இல்லையா அப்படின்றத 3 முக்கியமான நிகழ்வுகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். 1, குழந்தை 24 மணி நேரத்தில் 6லேருந்து 8 தடவை யூரின் போயிருக்கணும். 2, குழந்தையோட எடை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். 3, குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதுக்கான இடைவெளியில் 1லேருந்து 1.5 மணி நேரம் குழந்தை தூங்கணும். இந்த 3 கரெக்டாக இருந்துச்சுன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் பத்துதுன்ற அர்த்தம். முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும் ஏன் கொடுக்கணுன்றதுக்கான 3 காரணங்கள் உண்டு. முதல் காரணம் குழந்தையோட குடல் அந்தளவு வளர்ச்சி அடைந்து இருக்காது. 2வது, குழந்தையோட குடலில் இருக்க செரிமான நொதிகள் வந்திருக்காது. 3வது, குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி அந்தளவு வளர்ந்துருக்காது. இந்த 3 முக்கிய காரணங்களுக்காக வேண்டி தான் முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா தாய்ப்பால் இயற்கையாகவே அம்மாட்டேருந்து குழந்தைக்காக வேண்டி வர்றது. தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிறதுக்கான காரணிகள் நிறைய இருக்குது. 3வது, ஈஸியாக செரிமானமாகக்கூடியது. அடுத்து, தாய்ப்பால் 2 வயது வரைக்கும் ஏன் கொடுக்க வேண்டும்? குழந்தையோட மூளை வளர்ச்சி 2 வயசில் 85% பெரியவங்களோட வளர்ச்சியை அடைந்து விடுது. குழந்தைக்கு ஏன் 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணுன்னா, மூளை வளர்ச்சிக்கு தேவையான பாலிஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் தாய்ப்பாலில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்கிறோம்.